ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரே பழத்தையோ இல்லை ஒரே ஜூஸையோ குடிக்கும்போது குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே கிடைக்காது. ஸோ நம்ம 7 நாள் 7 ஜூஸ் குடிக்கிற மாதிரி என்னென்ன ஜூஸ் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், 7 நாளும் வேறு வேறு ஜூஸ் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளோட குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளும் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும். 7 நாள் 7 ஜூஸ் வந்து அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்லை லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி, இந்த மூணுமே வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வாரம் நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க, அதுக்கு அடுத்த வாரம் வந்து சாத்துக்குடி குடிங்க. இப்போ லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், நம்மளுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மூணுமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம பாடியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு இம்யூனிட்டியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால் வெளியிலேருந்து பரவக்கூடிய நோயிலேருந்து நம்ம ஈஸியாக பாதிக்கப்படுவோம். இதுவே நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அதனால் நம்மளுக்கு வைரஸ், பாக்டீரியா இதில் இருந்து நம்மளை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறத நம்ம பார்த்தோம்னா கால்சியம் அண்டு மெக்னீசியம், இது ரெண்டுமே அதிகமாக நம்மளுடைய லெமன் ஜூஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனால் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்ம குழந்தையோட எலும்பு வந்து ஈஸியாக அதிகரிக்குது. இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சியில் இருக்கிற நரம்பு செல்களோட வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்துது, நல்லா ஊக்குவிக்கிறது. இதனால தான் வாரத்தில் ஒரு நாளாவது லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப அதிக அளவு ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து நம்ம வெறும் வயிற்றுலேயே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற பிஹெச்சோட லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். ஏன்னா கால் வீக்கம், இப்படி கால் வீக்கம் வந்து அதிகமாக ஏற்படும் போது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போது இந்த கால் வீக்கம் வந்து ஈஸியாகவே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நிறைய பெண்களுக்கு முதல் 3 மாதத்தில் அதிகமான வாமிட், தலைவலி, தலை சுத்தல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இதனால் அவங்களால சாப்பிடவே முடியாது. அவங்கள லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த வாமிட் வந்து அதிகமாக வாமிட் எடுத்தால் கொஞ்சமாவது கம்மியாகிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸில் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் வாங்கக்கூடிய ஒரு காமன் ஃப்ரூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆப்பிளில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் வந்து ஒரு 7வது மாதம் ஆகும்போது கூட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சரி, ஜூஸ் போட்டாலும் சரி, தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிடுங்க. அதில் இருக்கிற சீடையும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குங்க. இது வந்து எல்லா சீசன்லேயும் எல்லாராலையும் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய பழங்கன்னு கூட இதை சொல்லலாம். இதில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் விட்டமின் B2 வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ அண்டு ஈயும் இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆரஞ்சு பழத்தை விட இதில் விட்டமின் சி வந்து அதிகமாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மற்ற பழங்களை விட இது விலை ரொம்ப கம்மியானது தான், ஆனால் இதில் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுறது ஒன்றுன்னு பார்த்தோன்னா ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து கொய்யாப்பழத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பழம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பகாலத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்து வரும். நம்ம கொய்யாப்பழம் எடுத்துக்கும் போது அது ஈஸியாகவே சரியாயிடும். அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 20 வாரத்துக்கு மேலே அதிகமான ஹை பிபியோ இல்லை லோ பிபியோ உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியே உங்களுக்கு மேபி ஹை பிபியாக இருந்ததுன்னா நீங்கள் கொய்யாப்பழம் எடுத்துக்கும் போது அந்த ஹை பிபி வந்து ஈஸியாகவே சரியாயிடுங்க.
நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில விட்டமின் ஏ இருக்கிறதுனால குழந்தையோட கண் வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். குழந்தையோட கண் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம, கர்ப்பிணி பெண்களுடைய கண் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம, நம்ம நார்மலா டெலிவரி நடக்கும்போது தேவையான எனர்ஜியோட அளவை கூட அதிகப்படுத்துறதுக்கு இந்த கொய்யாப்பழத்தில இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு மன உளைச்சல், மன அழுத்தம், ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது கூட நம்ம கொய்யாப்பழம் சாப்பிடும்போது ஈஸியாக சரியாயிடுங்க. பார்த்தீங்கன்னா, அவக்கடா வந்து கண்டிப்பாக கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. என்ன காரணத்தினால நான் சொல்கிறேன்னா, குழந்தையோட முழு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே வந்து இந்த அவக்கடால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மாசத்துல இருந்து குழந்தை வளர்ச்சி அடைஞ்சு வெளியில், அதாவது நம்மளுக்கு டெலிவரி நடக்கிற வரைக்கும் தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே வந்து இந்த அவக்கடால வந்து இருக்குது. இப்போ அவக்கடால வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விட்டமின் இ, விட்டமின் ஏ இருக்கு. இதை தவிர ஃபோலேட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விட்டமின் பி6 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம், கோலின்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் கூட இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை தவிர நியாசின் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் புரோட்டீன் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அவக்கடா கிடைச்சதுன்னா ப்ரெக்னன்சி டைமில் ஒரு தடையாவது சாப்பிடுங்க. உங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழத்தில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இதில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட்டும் ஃபோலிக் ஆசிடும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவும் நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியை ரொம்ப அதிகப்படுத்தும். ஒரு குழந்தை வந்து குறைபாடுகள் இல்லாமல் பிறக்கணும்னா நம்ம உடம்புல வந்து ஃபோலிக் ஆசிடோட அளவு கரெக்டாக இருக்கணும். இல்லை நம்ம எடுக்கிற ஃபுட்டில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்கணும். நம்ம சொல்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே உங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், கால்சியம் இந்த 2 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இதோட நம்மளுக்கு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து தான் கொடுப்பாங்க. இது வந்து எப்போ நம்மளுக்கு ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் இது தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு டெலிவரி ஆகிற வரைக்குமே இந்த டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவு நம்ம ஃபோலிக் ஆசிட்ஸ் வந்து நியூட்ரிஷனாக, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து எடுத்துக்கிறோமோ அந்தளவு ஹெல்த்தியாக நம்மளோட பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் மாதுளம்பழம் வந்து நீங்கள் டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பழம் கூட எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு வந்து அப்படியே உரித்து சாப்பிட பிடிக்காது, ஜூஸ் போட்டு தான் சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஆனால் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட நீங்கள் அப்படியே பழங்களை சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து குடிப்பாங்க. அதில் வந்து ஒரு 30% தான் ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவே நம்ம அப்படியே பழத்தை உரித்து சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு 100% நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்ட்ராபெரி வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்கிது தான். ஒரு சிலருக்கு வந்து ப்ளூபெரி கிடைச்சா கூட வாங்கி சாப்பிடுங்க. இப்போ ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுனால ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதனால் குழந்தையோட கண் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிறைய உருவாகலாம். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அரிப்பு மாதிரி கூட ஏற்படும். ஒரு சிலருக்கு ரொம்ப சுருக்கங்கள் வந்து ஏற்படும். அவங்கெல்லாம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறதுனால இந்த சுருக்கங்கள், ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வராது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட இதயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளோட குழந்தையோட ஹார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக யூஸ் ஆகிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராபெரியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முலாம்பழம், இல்லை இது கிர்னிப்பழம்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு நான் தனியாகவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். இதுவும் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி ரொம்பவே அதிகமாகும். இதில் வந்து அதிகமான கால்சியம், ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து நம்மளோட பனிக்கூடத்தோட நீரை வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதுவும் இப்போ வந்து ரொம்ப வெயில் காலம்தான். இதுவும் ஒரு வெள்ளரிக்காயோட ஃபேமிலியோட ஒரு பழம்தான் இதையும் சொல்லலாம். இதுலேயும் அதிகமான தண்ணி சத்து வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதையும் வந்து நீங்கள் குடிக்கிறதுனால பனிக்கூடத்தோட நீரை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். இதை தவிர நம்ம கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ்லாம் இதை எடுத்துக்கலாம். கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸையும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து எப்பயுமே நம்மளோட ப்ரெக்னன்சி டைமில் கம்மியாகாது. நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமில் பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் வெறும் வயித்துல வந்து நான் எப்பயுமே குடிப்பேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு எனக்கு ஓகேன்னு இருக்குது, ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அவங்கெல்லாம் மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி பீட்ரூட் ஜூஸ்
ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது அதில் வந்து சுகரோ ஒயிட் சுகரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் ஜூஸ் மட்டும் கிடையாது, எந்த ஜூஸ்லையுமே வந்து நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.